Good evening everyone. 6th English Term 1 Unit 1 பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் லெசன் sea turtle. sea turtle அப்படிங்கிற லெசனோடைய ஒரு ஜிஸ்ட் என்னென்னா டாட்டாய்ஸ் அண்ட் டர்ட்டில். இதில் மெயினாக நம்ம பார்க்க போகிறது டர்ட்டில் பற்றி. டாட்டாய்ஸ் அப்படிங்கிறது ஆமை தான், டர்ட்டில் அப்படிங்கிறது ஆமை. டாட்டாய்ஸ் நிலத்தில் வாழும், டர்ட்டில் கடலில் வாழும். உலகத்தில் 7 விதமான கடல் ஆமைகள் இருக்குது, sea turtles. உலகம் வேர்ல்டுன்னு கேட்டாங்கன்னா 7 டைப்ஸு. அதில் இந்தியன் ஓஷன் தேர்ட் ஒன் பாருங்கள். இந்தியன் ஓஷனில் இருக்கிற டர்ட்டில் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் 5 டர்ட்டில்ஸ் இருக்குது. எதெல்லாம் அப்படின்னா த லாகர் ஹெட், த ஆலிவ் ரிட்லே, த லெதர்ஸ் பேக், த ஹாக்ஸ்பில், த க்ரீன் sea turtle அப்படிங்கிற 5 டர்ட்டில் தான் இந்தியன் ஓஷனில் இருக்குது. இந்த ஃபஸ்ட் லெசன் எதை பற்றியது அப்படின்னா ஆலிவ் ரிட்லேயை பற்றி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆலிவ் ரிட்லேஸ் பார்த்திங்கன்னா பெருமளவிலும் அதிகமாக முட்டைகளை இடும், அதை தெரிஞ்சுக்கணும். இந்த ஆலிவ் ரிட்லேஸோடைய முட்டைகள் வந்து என்ன சைஸில் இருக்கும்? 6th ஒன் வேர்டு பாருங்கள், டென்னிஸ் பால் சைஸில் இருக்கும். இது கேட்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் தெரிய வேண்டியது என்னென்னா ஒவ்வொரு ஆமையும் 100கணக்கான முட்டைகளை இடும். அதுக்கு வந்து கால் கிடையாது, ஃப்ளிப்பர்ஸ் அப்படிங்கிற ஒன்று இருக்கும், தட்டையான கைகள். அந்த ஃப்ளிப்பர்ஸை வச்சு தான் அது வந்து என்ன செய்யணும், சீஷோருக்கு வரும். சீஷோரில் வந்துட்டு முட்டை போடும். sea turtles கம் ashore டு லே எக்ஸ். அப்போது இந்த sea turtle வாழ்நாட்களில் எந்த ஒரு காரணத்துக்காக மட்டுமே வெளியில் வரும் அப்படின்னா முட்டையிடுவதற்காக மட்டும் வரும். பார்த்திங்கன்னா அரிபடா அப்படிங்கிற ஒரு டேம். அரிபடா அப்படின்னா மாஸ் நெஸ்டிங், பெருமளவிலான முட்டைகளை இடும். சரியா? இந்தியாவில் அதிகமாக முட்டை இடக்கூடிய ஒரு இடம் பார்த்திங்கன்னா ஒடிசா அப்படிங்கிற இடத்துல மாஸ் நெஸ்டிங். டர்ட்டில்ஸ்க்குனே அவங்க வந்து அந்த இடத்த வந்து ப்ரிப்பேர் பண்ணி டர்ட்டில்ஸ் க்ராக்கடைல்ஸ்லாம் வரதுக்கு அவங்க ஏற்பாடு பண்ணிடுறாங்க. அதிகமான sea turtles இந்த இடத்துல முட்டையிடும். அடுத்ததாக தெரிய வேண்டிய விஷயம், sea turtles எந்த அளவுக்கு குழி தோண்டுன்னு பார்த்தீங்கன்னா 45 சென்டிமீட்டர். 45 சென்டிமீட்டருக்கு அதோட தட்டையான கைகளை வச்சு குழி தோண்டி 100கணக்கான முட்டைகளை இடும். அடுத்து இன்னொரு வேர்டு தெரிஞ்சுக்கணும் இந்த லெசனில், ஹேமஃப்ளாக். ஹேமஃப்ளாக்னா ஹைடு. முட்டை இட்டுட்டு அந்த கேவிட்டி, அந்த ஹோலை வந்து மறைச்சி வச்சிரும், மண்ணை போட்டு மூடி வச்சிரும். சூரிய வெளிச்சம் பட்டு, சன்லைட் பட்டு அந்த முட்டைகள்லேருந்து சின்ன டர்ட்டில்ஸ் வெளியில் வரும். 1000 ஆலிவ் ரிட்லே வெளியில் வரும்போது அதில் ஒன்று தான் பிழைக்குமா. அது கடலுக்குள்ளே போய் சேரதுக்கு முன்னாடி கடல் நாய்கள் ஏதாவது